கைஸ் இது வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்க ஒரு தரமான அனிமே தான். ஸோ நம்பியே நீங்க பார்க்கலாம். ஒன்லைன் என்னன்னா, ஒரு கேமு நம்ம வந்து கேம்குள்ள போய் மாட்டிக்கினா என்ன ஆகும், இந்த கேம் எப்படி உருவாச்சு, நம்ம ஹீரோ எப்படி வந்தான், இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க அதுக்குள்ள அடிச்சுக்கின்னு சாவணும். ஸோ இப்படிப்பட்ட கேம்குள்ள நம்ம ஹீரோ வந்து தெரியாதனமா மாட்டிக்கிறான், அங்க மத்தவங்களும் மாட்டிக்கிறாங்க. உங்களை நோக்கி தான் கதை போகும். ஸோ நம்பியே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் நீங்க ஒரு 5K இல்ல 10K லைக் குத்தாதான் அதனால இதே மாதிரி அண்டர் ரேட்டடா இருக்கிற நிறைய அனிமேஸ் உங்களுக்கு கொண்டு வர முடியும். சரி, இதுக்கு மேலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பர்சன் இன்னொருத்தனை பயங்கரமா தாக்குறான். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய வருது அது ஒன்றும் எனிமே இல்ல, அது சாதாரணமான ஒரு மனுஷன் தான். ஆமா, நீ என்ன பண்ற, இதே மாதிரி போச்சுன்னா நீ மக்கள் எல்லாரையுமே இப்படியே நீ கொன்றுவ. சரி இருக்கட்டும், நம்ம வந்து இதுக்கு மேல பாத்துக்கலாம். அப்படியே அவங்க வேற எத்துக்கும் வராங்க. அங்கதான் சவுண்டை கேட்டிருக்கோம். ஆனா அங்க வந்து பார்த்தாலும் யாருமே இல்ல. இதையும் ஒரு பர்சனும் பாத்துக்கின்னு சொல்றான். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பாமையும் தூக்கி போட, இதனால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்களா, கரெக்டா இதை ஒரு வாய்ப்பை வச்சு அந்த பர்சனை அப்படியே பிடிக்கிறான். அப்படிதான் செத்து போங்க, நீங்கெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இதே மாதிரி தான் அந்த கேமையும் ஜெயிக்கிறான். யாருன்னு தெரியுதா, இவன் தான் நம்ம கதாநாயகன். என்ன தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி சொல்றான், அடே நீ வந்து வேற லெவல் பண்ணிட்டடா, நீ வந்து எல்லாரையுமே தோக்கடிச்சிட்ட, அதனால நம்மளோட பிளேஸ் வந்து அப்படியே மேல போயிடுச்சு. ஆமா ஆமா, நம்மளால இன்னமும் மேல போக முடியும். ரெண்டாவது என்ன, ஃபர்ஸ்டே நம்மளால போக முடியும். இது ஒரு கேம் தான், இந்த பட்டும். இந்த கேம் வந்து இந்த உலகத்துல ரொம்ப பாப்புலரா ஆக ஆரம்பிச்சது. எல்லாருமே இந்த கேமை விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க. நிறையவே காப்பீஸும் இதுக்கு வித்து போச்சு. நான் வந்து வெறுமா இங்கே உட்காந்து ஒண்ணுமே பண்ணாம வெறுமா கேம் ஒண்டி தான் விளையாடுவேன். நான் கேம் உலகத்துல என்ன அடிச்சுக்க வேற யாருமே இல்ல. நான் அந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்குன்னு ஒரு மரியாதையே இருக்கு. ஏன்னா அந்த உலகம் வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்ணை தொந்து பார்த்தா வேற ஒரு எத்துல இருக்கான். அங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் வானத்துல அப்படியே தொங்கின்னு இருக்கான். அது ஒரு பேராஷூட்ல தான். யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துறான். கீழே வரும்போது அவனோட தலையில இருந்து லைட்டா ரத்தம் வருது. எப்படி இங்க வந்த, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேம் தான் விளாண்டுந்தேன், அந்த பட்டும் கேம். என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் சடனா இங்க வந்துட்டேன். என்ன யாராச்சும் கிட்னா பண்ணிட்டாங்களா? அவன் கையை பாப்பானா, ஸ்டோன் இருக்கு, அது என்னதுன்னு அவனுக்கு புரியல. என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஏதோ ஒரு விஷயம் தப்பா போயிருக்கு. அவன் அப்படியே கீழே பாக்குறான். அங்க ஒரு பேக்கும் இருக்கு. அதுல இவனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பேக் இருக்கு, ஒரு ஜூஸ், சாப்பாடு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஜூஸை குடிச்சிட்டு இவன் வந்து எங்க இருக்கான்னு செக் பண்றான். அந்த இடம் அவனுக்கு அவளைக்கும் தெரியல. ஒரு பூச்சம் தாக்க வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கிறான். அப்படியே சைடா பார்த்தா ஒரு பாய்சனஸான புழு இருக்கு. இது பார்த்தாதுன்னு முன்னாடி ஒரு பயங்கரமான சிலந்தி வலை இருக்கு. இதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவன் எங்க இருக்கான் அந்த விஷயமே அவனுக்கு புரியல. அதுக்கும் மேல வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அப்படியே முன்னாடி போய் பார்த்தா கண்ணுக்கு ஒரு பீச் தெரியுது. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. உங்க அம்மாவை அவன் பயங்கரமா கத்துறான். எனக்கு தெரியும், நீங்க தான் இந்த ரெசியூமை க்ளோசரி ஷாப்புக்கு அனுப்புனீங்க. எனக்கு வந்து விருப்பமே இல்ல, அதனால அங்கெல்லாம் அனுப்பாதீங்க. இங்க தேவையில்லாம என்னோட விஷயத்துக்குள்ளலாம் உள்ள வராதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. இல்ல வந்தா வித்தியாசமா ஒரு 2 பேரும் இவனை பார்த்து சொல்றாங்க, நீ தான் சக்கமுட்டவா, இந்த விஷயம் ஒண்டிதான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு, மீதி என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல. இன்னைக்கான சாப்பாடு வந்து அவன் கிட்ட இருக்கு, அதை வந்து அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நாளைக்கு அவன் என்ன பண்ண போறான் அது வந்து அவனுக்கு தெரியல. பேக் கிட்ட பார்த்தா வெள்ளையா ஒரு பவுச் இருக்கு. அதுக்குள்ள பாக்ஸ் ஷேப்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை அமுக்கி விட்டா அதுல 10, 9ன்னு எரிய ஆரம்பிக்க உனக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியா படல. அப்படியே அதை தூக்கி போடுறான். அது திடீர்னு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. இப்பதான் இவனுக்கே புரியுது அது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல, அது ஒரு பாம்னு. என்ன இது, பாம் வந்து என்னோட பேக்ல என்ன பண்ண இருக்கு. இப்படி இவன் யோசிக்கும் போது அந்த இடமே அப்படி இருட்டாவுது. திடீர்னு யாரோ ஒரு பர்சனும் வர மாதிரி இருக்கு. அந்த பர்சனை பார்த்து கத்துறான், ஹேய் நீங்க வந்து இங்கதான் வாழ்றீங்களா என்ன, நீங்க மாட்டிக்கின, எனக்கு வந்து ஏதாச்சும் உதவி கிடைக்குமா. நான் அதுக்குள்ள அவன் ஏதோ ஒன்று தூக்கி போட முன்னாடி அது பயங்கரமா வெடிக்குது. அங்க இப்பதான் அவனுக்கு சடனா ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. இவன் இருக்கிறது அந்த பட்டும் கேம் மாதிரியே இருக்கு. அதுலயும் இதே மாதிரி தான் பாம்பு, சென்சாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அப்படியே ஓடி வரானா, இதை பார்த்தோன்னே அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் வந்து கேம் குள்ளதான் இருக்கானு. இதே மாதிரி இங்க இந்த இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால அப்படியே அவன் ஓடி போக ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அவன் கத்துறான், எங்க ஓடி போக பாக்குற, மரியாதைய சண்டை போடவா. ஆனா அது எதையுமே கண்டுக்காம ஹீரோ ஓடி போறான். அங்க பாமா தூக்கி அடிக்க எனக்கு பொஞ்சு போயிது. இந்த பாமை வச்சு அவன் என்ன கொல்ல பாக்குறான்னு. பாம் ஒண்டி என் மேல பட்ட அவ்வளவுதான், நான் இங்கேயே வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். இதுக்கப்புறம் அவன் மவுண்டனுக்கு கீழே வரான். பட்டும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒளியணும், அதுதான் முக்கியம். ஆனா அதுக்குள்ள திரும்பவும் பாமை தூக்கிடிக்க, அதனால அவன் திரும்பவும் ஓடி போறான். அவன் கிட்டயும் பாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அவன் தூக்கி அடிக்கிறான். இருந்தாலும் அது எக்ஸ்ப்ளோடே ஆகல. இப்பதான் அவனுக்கு விஷயமும் ஞாபகம் வருது. அதை வந்து வெடிக்க வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் அந்த ஆளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஓ இவனுக்கு வந்து பயன்படுத்த தெரியாது போல. ஆனா நல்லா வந்து பார்த்தா அங்க அவனை காணும். எங்க போனா, அதுக்குள்ள இவன் காணாம போயிட்டானா என்ன. திடீர்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடில இருந்து குரலை கொடுக்கறான், மரியாதையா நில, நீ வந்து சாக கூடாதுன்னு நினைச்சா மரியாதையா சொல்லு. 2 பேரோட கையில
கையிலயும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து என்னது? அதே மாதிரி பட்டும் இந்த கேமை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இதெல்லாம் கேட்டவனே அவன் பயங்கரமா சிரிக்கிறான். என்னடா வந்து எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்லையா? இது வந்து மந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயமும். அதுக்கும் மேல பாமை எப்படி உனக்கு யூஸ் பண்ணோம் அந்த விஷயம் கூட தெரியல. நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில சொல்றேன், ஆனா நீ செத்தக்கு அப்புறம் தான். திரும்ப ஒரு பாமை தூக்கி போடுறான். அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம மட்டும் தப்பிக்கிறானே. எதுக்கு என்ன கொல்ல பாக்குறான் அது உனக்கு தெரியல. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான், ஆனா நான் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. மட்டும் சலண்டர் ஆக பாக்குறானா, ஆனா அதையும் கண்டுக்காம திரும்ப பாமை தூக்கி அடிக்கிறான். அங்க ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேல நீனா வேலைக்காவது அவன் என்ன கொல்லதான் பாக்குறான். இந்த சைடு அவன் பத்துங்கன்னு யோசிக்கிறான். அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா இங்கே சாகுற மாதிரி ஆகும். அந்த பர்சனும் கத்தி சொல்றான், இருக்க மரியாதையா வில்லவா, நான் வந்து உன்னை கொல்லாம விட போதில்ல. தெரியும் நீ வந்து அந்த கல்லுக்கு பின்னாடி தான் இருக்கன்னு. இந்த சைடு நம்ம சக்கமோட்டோக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவன் திடீர்னு கொல்லணும்னு அலையறான். அதுக்கும் மேல இது என்ன கேமா, நான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கனா, இது பாக்குறதுக்கு அப்படியே ஒன்னும் தெரியல. பர்சனும் அங்க வந்து சொல்றான், மரியாதையா வெளில வரியா, நான் பாம தூக்கி போட்டு அப்படியே உனக்கு கொல்லட்டா. பாம அந்த கல்லுக்கு பின்னாடி போட போறேன், எனக்கு தெரியும் நீ அங்கதான் இருக்கன்னு. அட அவனுக்கு வந்து என்னோட பிளேஸ் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு புரிஞ்சு போயிது, இல்ல யாருக்கு தெரியும், இந்த சைடு கூட ஒளிய வாய்ப்பு இருக்குல்ல. நான் வந்து உன்னை விட்டு வைக்க போறது இல்ல, ஏன்னா நான் ரெண்டு சைடும் பாம தூக்கி போடலான்னு இருக்கேன். எங்க போனாலும் உன்னை விட போதில்ல. இந்த சைடு சக்கமோட்டோக்கு இன்னமும் புரியல பாம் வந்து ஏன் வெடிக்கலன்னு. அப்புறம் அந்த பாம நல்லா ஊத்து பாப்பானா, அதுல ஒரு பட்டன் இருந்திருக்கும். வாட்டியும் ஏதோ வந்து அமுக்கி தான் அவன் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். இதை வந்து நான் எப்படி மந்தேன். பர்சனும் பாம தூக்கி போட வருவானா, கரெக்டா அவன் ஓடி போறான். இதை பார்த்தோன்னே பின்னாடி வர பீச்சில் அப்படியே குதிச்சிடறான். நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு. திடீர்னு அங்க டிக்கு டிக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பின்னாடி தான் பாம் இருக்கு, அது தெரியாம இவன் நிப்பானா. அதனால அந்த இடத்துலயே அவனோட கதையும் முடியுது. வெளியில வந்தோடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து வேற வழி இல்லாம தான் அவனுக்கு கொன்னேன். என்னோட தப்பு இல்ல, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அங்க அந்த பேகும் கிடக்குது. அந்த பேகை பார்த்த உடனே அவனுக்கு புரியுது அதுக்குள்ள பாம் தான் இருக்குன்னு. இப்போ அந்த பேகை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கேம்ல இருக்க மாதிரி தான் மத்தவங்கள நான் கொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவன் ஒரு மேனேஜர் கிட்டயும் கேட்கறான், இது வந்து என்ன ஹையர் பண்றீங்கன்னு சொன்னீங்க, அந்த விஷயம் என்னாச்சு? அதுவா என்ன மன்னிச்சிரு சாக்க மட்டும், என்னால அப்படி பண்ண முடியல. இப்போ கம்பெனி வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. சீன்ல அவன் கேம் விளான்னு இருக்கானா, அங்க அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அம்மா நீங்க வந்து தட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? தட்டின இருந்தாலும் காதுல அந்த விஷயம் இருக்கனால உனக்கு கேட்கவே இல்லை. ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, உங்க அம்மா வந்து கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அங்க அவனுக்கு இன்னமும் கடுப்பாகுது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா ஜாப பத்தி பேசலாம் தான் நான் வந்தேன். நான் உன்னோட அங்கிள் காசு, அவர் வந்து ஜாப பார்த்து வச்சிருக்காரு அவனுக்கு. ஏன்னா 2 வருஷமா நீ வந்து எதுவுமே பண்ணல, வெறுமா இங்க அன்எம்ப்ளாய்டா இருக்க. இப்படி உங்க அக்கறையா இதெல்லாம் சொல்றாங்களா? ஆனா ஹீரோக்கு இன்னமும் கடுப்பாகுது. சக்கமோட்டோ இது எல்லாமே பண்றது உன்னோட ஃபியூச்சருக்காக தான். அதனால அவன் கடுப்பாயிட்டு அங்க இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக்கை அப்படியே தூக்கி அடிக்கிறான். அது செவுத்துல போய் அப்படி சுருவிக்குது. இதெல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் நம்ம ஹீரோவோட பாஸ்ட் தான். அங்க ஹீரோக்கு இன்னமும் தெரியல அதாவது என்ன பண்ணோன்னு. ஏன்னா அவன் கடைசியா சாப்பிட்டது நேத்து தான். இப்படி இவன் யோசனை பண்ணா அங்க ஒரு சத்தம் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். அவ குளிச்சுன்னு இருக்கா. குளிச்சு முடிச்சக்கு அப்புறம் அவகிட்ட தண்ணியும் இருக்கு. பொண்ணை இவன் பார்த்த செகண்டே அந்த பொண்ணும் இவனை பார்த்தரா. இதனால ரொம்ப பயந்து போயிடறான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதாவது இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு. நம்ம ஹீரோ இந்த கேம்குள்ள மாட்டிக்கினா இப்போ அவன் தப்பிக்கணும்னா மத்தவங்கள அவன் கொல்லணும். அதுக்குன்னு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்பயே சொல்லலாம், இருந்தாலும் அது ஸ்பாயில் ஆயிடும். அதை நம்ம 1 by 1 பொறுமையாவே பார்க்கலாம். நம்பி பாருங்க, ஏன்னா இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கொடுங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு 5K இல்ல 4K லைக் கொடுத்தா கண்டிப்பா இது என்ன வேற லெவலான சீரீஸை இன்னமும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் மத்த எபிசோட உங்களை தேடி வரும். உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.